இளநீர் பாயாசம் குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து முந்திரி வறுத்து எடுத்துக்கிறேன் 1 ஸ்பூன் நெய்யில். உங்களுக்கு வேணும்னா நட்ஸு, திராட்சைலாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ அதை எடுத்துகிட்டு அதே நெய்யில் 2 கப் அளவுக்கு வந்து சேமியா சேர்த்துட்டு சிம்லேயே வச்சுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக கலர் சேஞ்ச் ஆகும். 1/2 லிட்டர் அளவுக்கு பால், 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடியிலையும் பிடிக்கக்கூடாது, சைட்லேயும் வந்து ஏடு பிடிக்காமல் எடுத்து விடுங்க. ஹாஃப் பாயில் வந்து சேமியா வெந்ததும் சர்க்கரை சேர்த்துக்குங்க தேவையான அளவு. சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சேமியா ஹாஃப் பாயில் ஆகிருந்தால் போதும். இப்போ வந்து அந்த இளநீக்குள்ளே இருக்கும்ல ஜெல்லி, அதையும் சேர்த்துட்டு இளநீ தண்ணி எல்லாம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக வந்து நட்ஸை வந்து சேர்த்துட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி இளநீ கறிக்கல அது கொஞ்சம் தேங்காய் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை துருவி போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து சேர்த்துக்கிட்டேன். இளநீ தண்ணி வந்து ஈக்குவலாக பாதிக்கு பாதி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்.